ஃபஸ்ட்டு வந்து நம்ம புளிச்ச கீரையும் ஒரு நாட்டு தக்காளியும் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம தோட்டத்திலேயே வளர்ந்த பார்த்திங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன், தோட்டத்திலேயே வளர்ந்த கொஞ்சமாக கீரை வந்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக தான் கீரை எடுக்கணும், ரொம்ப போடக்கூடாது. அதுக்கு ஏற்ற அளவுக்கு கீரையும் எடுத்தாச்சு. சரி வாங்க கீழே போம். வேறு எதுவுமே நம்ம தோட்டத்தில் இல்லை. இது வந்து நான் சும்மா சரின்னு வச்சுக்காதீங்க. இந்த புளிச்ச கீரையிலேயே பழுத்தது இருக்குங்க, கன்ஃபார்மாக பழுத்தது இருக்கும். புரியுதா? கன்ஃபார்மாக பழுத்தது இருக்கும். நம்ம கீரை போய் சின்னதாக மினி கிட்ஸாக செய்யலாம் வாங்க. அதுக்கு வந்து அரிசி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசி எங்கள் வீட்டில் இருக்குது, ஏகப்பட்ட நான் பிரியாணி அரிசி எடுத்துக்கிட்டேன். சரி வாங்க நம்ம போய் தக்காளி வந்து பொரியல் பண்ணணும். கீழே வந்து வெயில் அடைச்சி அப்போல்லாம் கீழே வந்துட்டேன். சரி நம்ம வீட்டில் இருக்க ஒரு விளக்கு ஒன்று எடுத்துப்போம். நான் வந்து விளக்கில் வந்து நம்ம வந்து கதைன்னு சொல்ல சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இருக்குதுதான் அப்புறம். சரி வாங்க உள்ளே வந்துட்டோம். வீட்டுக்குள்ளே கொஞ்சம் பயிற்சின்னு தெரியும். சரி நம்ம செய்கிற சமையல் சரி வச்சுட்டேன். கீழே வந்துச்சு நல்லது. அடுத்தது என்னன்னா நல்லா குட்டி தக்காளி பழுத்தது ஒன்று எடுத்தோம், பழுக்காதது ஒன்று காய் எடுத்தோமா. இப்போ பழுத்த காய் தேவையானதை என்னென்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து அதுமாரி பார்த்து செஞ்சுக்கோங்க. நான் இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இந்த செல்லை வைக்கிறேன். ஒரிஜினலாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இந்த செல்லை வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்ரிட்ஜ் இது வந்து எங்கள் பெட்டு பக்கத்தில், ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு தக்காளி வந்து நான் எடுத்துக்கிட்டேன், பழுத்த தக்காளி. அடுத்தது எங்கள் வீட்டில் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கிவி இருக்குங்க. கிவியை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிவியை வச்சு கிவி பழம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிவி வந்து இருந்துச்சு, டப்பாவில் வாங்கி வச்சுருந்தாங்க. கிவி வச்சு நாளைக்கு ஒரு சமையல் செஞ்சுருக்கோம்னு சொல்லிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக வெட்டி வச்சுருக்காங்க மாங்காய் பழம், அதையும் எடுத்துட்டேன். கருப்பில் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக அவங்ககிட்ட இருக்கிற கேரட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கருப்பில் ஒரு சாதம், கொத்தமல்லி வந்து சும்மா இவ்வளோ இருந்தால் போதும். அடுத்தது வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது வந்து முக்கியமான ஒன்றா இஞ்சி பூண்டு தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சும்மா தேவையான அளவுக்கு கொஞ்சம் காரத்துக்கு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு